ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய பதிவு காலில் அரிசியை மணப்பெண் எட்டி உதைப்பது ஏன், அக்ஷதையின் மகிமையும் மகாலட்சுமியின் வருகையும், திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளில் அச்சதை தூவுவது ஏன் தெரியுமா? புதுமணப்பெண் புகுந்த வீட்டிற்கு நுழையும் போது அரிசியை காலில் எட்டி உதைப்பது ஏன் தெரியுமா? அரிசிக்கும் மணப்பெண்ணுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். அக்ஷதம் என்பது சமஸ்கிருத சொல்லாகும். இடிக்கப்படாத அல்லது பாதிக்கப்படாத என்பதே இதன் அர்த்தமாகும். முனை உடைபடாத பச்சரிசியில்தான் அச்சதை தயார் செய்வார்கள். இந்த அரிசியில் மஞ்சள், பசு நெய் சேர்த்து தயாராவதுதான் அச்சதை ஆகும். ஆன்மீகத்தை பொறுத்தவரை உடல் அரிசியாகவும், மஞ்சள் ஆன்மாவாகவும், நெய் இறைவனாகவும் கருதப்படுகிறது. இதில் அரிசி என்பது சந்திரனுக்குரியது தானியமாகும். குருவிற்குரிய நிறம் மஞ்சள் ஆகும். எனவே மஞ்சள், நெய் இந்த மூன்றுமே கடவுளுக்கு சமமாக கருதப்படுகிறது. எனவே இவைகளை மணமக்கள் மீது தூவி ஆசீர்வதிப்பது போல அர்த்தமாகும். இதன் காரணத்தினால்தான் அச்சதை தட்டில் வைத்து தரப்படுகிறது. அதே போல மணமகள் திருமணம் முடிந்தவுடன் புகுந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைப்பது என்பது வாழ்வில் மறக்க முடியாத தருணமாகும். புதுமண பெண் மாமியார் வீட்டிற்குள் நுழையும் போது பல சடங்குகள் செய்யப்படுகின்றன. சிலர் மணப்பலகையில் மணமக்களை நிற்க வைத்து ஆரத்தி எடுத்து வீட்டிற்குள் அழைத்து சென்று பூஜை அறையில் அமரச் செய்து காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றி சொல்வார்கள். சிலர் குத்து விளக்கையும் ஏற்ற வைப்பார்கள். சிலர் புகுந்த வீட்டிற்கு வரும் மணமகள் குடம் நிறைய தண்ணீர் எடுத்து வருவது வழக்கம். சிலர் கையில் விளக்கேற்றி வருவார்கள். அதேபோல் சிலர் படியில் அரிசியை வைத்து அதை வலது காலால் மணப்பெண் லேசாக தள்ளிவிட வேண்டும். இதன் காரணம் லட்சுமி கடாட்சம் வீட்டிற்குள் வருவதாகும். இதன் அர்த்தமும் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.